Hello friends, welcome back to my channel Kritika's Academy. Last மேத்ஸ் கிளாஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மென்டல் எபிலிட்டியில் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற டாபிக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்ல யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேபிட்டல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதற்கு இனிஷியலாக நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்றத தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதற்காக தேவையான மணியை ஹோலாக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை ப்ராப்ரீட்டர்ஷிப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மணியை 2 அல்லது மேற்பட்ட பர்சன்ஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 விதமான பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா சிம்பிள் பார்ட்னர்ஷிப், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப். சிம்பிள் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பார்ட்னரும் அவங்களுடைய கேபிட்டலை சேம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த சிம்பிள் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா பார்ட்னர்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் அவங்களுடைய கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தர் 5 வருஷம், ஒருத்தர் 2 வருஷம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை காம்பவுண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த இயர் என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோ என்ன லாபம் கிடைச்சிருக்கோ அதை பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண அந்த மணியை பேஸ் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்னர்ஸும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணியை எவ்வளோ பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரேஷியோ பேசிஸில் தான் வந்து இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். இப்போ இந்த மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்னு 3 பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏ அப்படின்ற பர்சன் 6000, பி அப்படின்ற பர்சன் 9000, சி அப்படின்ற பர்சன் 12000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த இயரில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் அந்த பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா ₹3600 3600 அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 3600 அவங்களுக்குள்ள எப்படி டிவைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ₹6000, பிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹9000 அண்ட் சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ₹12000. இப்போ இதுக்கான ரேஷியோ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ A/B/C's இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 6000:9000:12,000. அப்போ மூணுலையுமே வந்து 3 zeros வந்து காமனாக இருக்குது. ஸோ ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 3 zeros கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6:9:12 அப்படின்ற ரேஷியோவில் கிடைக்கும். இதில் காமனாக 3 அப்படின்ற ஃபேக்டர் வந்து இருக்குது. ஸோ 3யை வந்து ஃபர்தராக கட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6. ஸோ 2:3:4 அப்படின்றது கிடைக்கும். அப்போது ப்ராஃபிட் ஆஃப் ₹3600 is to be divided in the ratio 2:3:4 அப்படின்ற ரேஷியோவில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணணும். ப்ராஃபிட் கால்குலேஷன் ஏக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ₹3600 இன்ட்டு ஏ இடத்துல என்ன ப்ராஃபிட் டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும். 2 அப்படின்றது இருக்குது. ஸோ 2 டிவைட் பை இந்த 3 ரேஷியோஸில் இருக்கக்கூடிய டேர்முடைய அடிஷன் 2 + 3 + 4. அப்போ 2 + 3 வந்து 5, 5 + 4 வந்து 9. இப்போ 2/9 3600 × 2/9. இதை வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 9s are 9, 4 9s are 36. அப்போ 00. அப்போ 400 × 2 which is equal to ₹800. அடுத்து B உடைய ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ₹3600 இன்ட்டு B உடைய இடத்துல 3 அப்படின்ற டேர்ம் இருக்குது. ஸோ 3 டிவைட் பை 2 + 3 + 4 which is equal to 9. இங்கேயே இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3s are 3, 3 3s are 9. ஸோ இந்த 3யும் 3600ஐயும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 3s are 3, 2 3s are 6, 00. ஸோ ₹1200 அப்படின்றது. சி உடைய ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா அதே மாதிரி ₹3600 × 4/9. ஸோ இந்த 9ஐயும் இதையும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 400. ஸோ 400 × 4 is equal to ₹1600. அப்போ இந்த 3600 அப்படின்ற கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ஏபிசிக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ அப்படின்ற பர்சனுக்கு 800 பி அப்படின்ற பர்சனுக்கு 1200, சி அப்படின்ற பர்சனுக்கு ₹1600 ஷேர் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி ஆர் 3 பார்ட்னர்ஸ்.
A invested rupees 2000, B invested rupees 4000 and C invested rupees 6000. At the end of the year, if B got a profit of rupees 600, how much profit will A and C get? A அப்படின்றவங்க 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, B அப்படின்றவங்க 4000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, C அப்படின்றவங்க 6000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த இயரில் பிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 600 ரூபா அப்படின்னா ஏ அண்ட் சிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சம்மில் டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து ஏபிசிக்கானதை பிரித்தோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பியினுடைய ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க, ஏ அண்ட் சியுடைய ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். A is to B is to C's investment ratio is equal to 2000 is to 4000 is to 6000. ஸோ 3 zeros வந்து கட் பண்ணோம் அப்படின்னா 2 is to 4 is to 6. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 is to 2 is to 3. அப்போ 1 is to 2 is to 3 அப்படின்ற ரேஷியோவில் தான் ப்ராஃபிட் வந்து டிவைட் பண்ணப்படணும். ஸோ பியுடைய ப்ராஃபிட் வந்து 600ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 parts is equal to 600. அப்போ 1 part அப்படின்னா 600/2 which is equal to 300. அப்போ ஏ அப்படின்றது 1 part தான், ஏயுடைய ப்ராஃபிட் அப்படின்றது. ஸோ ஏயுடைய ப்ராஃபிட் ஷேர் வந்து 300 ரூபாயா இருக்கும், பியுடைய ப்ராஃபிட் ஷேர் எவ்வளோ 600. இப்போ சியுடைய ப்ராஃபிட் ஷேர் அப்படின்றது 3 into 1 part உடைய ஷேர் 300 which is equal to 900. அப்போ பிக்கு 600 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா ஏக்கு 300 ரூபாயும் சிக்கு வந்து 900 rupeesம் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ராம் அண்ட் ராகுல் அப்படின்ற 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ராம் வந்து rupees 10,000 5 மாதத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ராகுல் வந்து rupees 6,000 12 months அதாவது 1 இயர்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் ப்ராஃபிட் வந்து rupees 1220 இருந்துச்சு அப்படின்னா ராகுலுடைய ஷேர் எவ்வளோ ப்ராஃபிட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா 5 மாதத்துக்கு 10,000 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ ராமுடைய டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 into 5. ஸோ rupees 50,000 வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ராகுலுடைய கேபிட்டல் ஃபார் 12 monthsன்னு பார்த்தோம்னா 6,000 into 12 which is equal to rupees 72,000. இப்போ ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது 50,000 is to 72,000 அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும். இதில் 3 zeros கட் பண்ணோம் அப்படின்னா 50 is to 72. ஸோ is to அப்படின்னாலே இதை வந்து டிவிஷன் சிம்பிள் போட்டு எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை கேன்சல் பண்ணுறோம். 25 2s are 20. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 2s are 6, பேலன்ஸ் வந்து 112. ஸோ 6 2s are 12. அப்போ 25 is to 36 அப்படின்றது தான் ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1220 கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கக்கூடியது ராகுலுடைய ஷேர் இன் த ப்ராஃபிட் தான், ராமுடையது கேட்கல. இப்போ ராகுலுடைய ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 1220 into 36 parts வந்து இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஸோ 36 divide by 25 plus 36. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 plus 5 வந்து 11. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 plus 3 5, 5 plus 1 வந்து 6. ஸோ 61. அப்போ 1220 into 36 by 61. ஸோ இந்த 61ஐயும் இந்த 1220ஐயும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். 61 into 2 தான் எவ்வளோ அப்படின்னா 122. அப்போ இங்கே 1220 இருக்குது. ஸோ இதை வந்து 20ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 20 into 36 is equal to rupees 720. அப்போ ராகுலுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 720. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்றவங்க ஒரு பிஸ்னஸில் 1 இயருக்கு 6,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பி அப்படின்ற பர்சன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுடைய ரேஷியோ அப்படின்றது 3:5 இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சம் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல், ஒரே மெத்தட் தான், பட் அது கேட்கக்கூடிய விதம் தான் வந்து வேற வேறையாக இருக்குது. ஸோ இந்த ரேஷியோஸ் எப்படி, அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அந்த பார்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் அதில் வந்து ஷேர் எப்படி பிரிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சிட்டாலே எந்த மெத்தடில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அ இயர் அப்படின்றது rupees 6,000. இப்போ ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது ரேஷியோஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவல். எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ரேஷியோவின் அடிப்படையில் தான் ப்ராஃபிட் அப்படின்றத பிரிப்பாங்க. அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 3:5 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கப்படுது. அப்போ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் 3:5 தான் இருக்கும். இப்போ 3 parts அப்படின்றது rupees 6,000, அதாவது ஏயுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இதுலேருந்து 1 part கண்டுபிடிக்கணும். 1 part கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6,000/3 which is equal to rupees 2,000.
அப்போ 5 பார்ட் வந்து B உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். 5 parts is equal to 5 into 2000 which is equal to 10,000. அப்போ B அப்படின்றவர் வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் உடைய ரேஷியோ அப்படின்றது ஏக்கும் பிக்கும் 3:5 அப்படின்ற ரேஷியோல வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி 3 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஏ அப்படின்றவங்க டோட்டல் கேபிட்டலில் 1/3 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பி அப்படின்றவங்க 1/4 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் சி அப்படின்றவங்க 1/5 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன் வாட் ரேஷியோவில் அவங்க ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ப்ராஃபிட்டுடைய அந்த ரேஷியோ தான் வந்து கொஷனாக கேட்டிருக்காங்க. இப்போ A:B:C உடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1/3:1/4:1/5. இப்போ டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா காமனான டினாமினேட்டர் இருந்தால் தான் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ 3, 4, 5 மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா காமன் ஃபேக்டர் வந்து 1 தான். ஸோ எல்சிஎம் பார்த்தோம்னா 1 into 3 into 4 into 5. 3 4s are 12, 12 5s are 60. ஸோ எல்சிஎம் அப்படின்றது 60. ஸோ 3யை எதால் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும் அப்படின்னா 20. அப்போது இங்கே வந்து 20 வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 20/60 is to 15/60 is to 12/60. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இருந்திருக்கணும். அப்போ இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20:15:12 அப்படின்றது தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்டுடைய ஷேர் அப்படின்றதும் 20:15:12 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 3 மில்க் மேன், அதாவது வந்து பால் கறக்கிறவங்க பாஸ்ட் வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறாங்க. ஏ அப்படின்ற மில்க் மேன் வந்து 20 மாடுகளை 6 மாதம் வந்து மேய்க்கிறாரு. அண்ட் பி அப்படின்றவங்க 40 மாடுகளை ரெண்ட்டுக்கு வாங்கி 4 மாதம் வந்து மேய்க்கிறாரு. அண்ட் சி அப்படின்றவர் வந்து 30 கவுஸை வாங்கி 5 மாதத்துக்கு மேய்க்கிறாங்க. இப்போ ஏயுடைய ஷேர் ஆஃப் ரெண்ட் அப்படின்றது 240 இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் ரெண்ட் ஆஃப் த ஃபீல்டு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏ அப்படின்றவங்க கிரேஸ் பண்ணுறது 20 cows for 6 months which is equal to 20 into 6 is equal to 120 cows. பி அப்படின்றவங்க 40 cows for 4 months. அப்போ 40 into 4 is equal to 160. சி அப்படின்றது கால்குலேட் பண்ணோம்னா 30 into 5 is equal to 150 cows. அப்போ ஏபிசியினுடைய ரேஷியோ ஆஃப் ஷேர் அப்படின்றது 120:160:150. இப்போ 12:16:15 அப்படின்றது. ஏயுடைய ஷேர் ஆஃப் ரெண்ட் அப்படின்றது 240 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஷேர் ஆஃப் ரெண்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ இருக்கிற இடத்துல 12 பார்ட்ஸ் இருக்கு. 12 டிவைட் பை 12 plus 16 plus 15 இன்ட்டு டோட்டல் ஷேர், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதுதான் 240 அப்படின்றது கொடுத்துருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 12 + 16 + 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 43 கிடைக்கும். டிவைட் பை 12 அப்படின்றது போடுறோம். இப்போது இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 2s are 24. ஸோ 20 into 43 is equal to ₹860. ஸோ டோட்டல் ஷேர் ஆஃப் ரெண்ட் அப்படின்றது 860 ரூபா. அதில் தான் ஏ அப்படின்றவர் வந்து அவர் யூஸ் பண்ண கவுஸ்க்காக 240 rupees வந்து ஷேராக வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏ அப்படின்றவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கார். பி அப்படின்றவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கார் ஒரு பிஸ்னஸில். இப்போ ஏ அண்ட் பி உடைய கேபிட்டல் அப்படின்றது 6,000 and 9,000 இருக்குது. இந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதற்கு 12.5% வந்து ஏ வந்து ப்ராஃபிட்டாக வந்து ரிசீவ் பண்ணுறாரு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஷேரை அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலினுடைய ப்ரொப்போர்ஷனின் அடிப்படையில் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது 12,000 rupeesல ஒவ்வொருத்தருடைய ப்ராஃபிட் அப்படின்றது எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆகி பிஸ்னஸை பார்க்குறது. ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க, பட் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதுதான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்றது. ஸோ இந்த ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறதற்கு 12.5% வந்து ப்ராஃபிட் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது ஷேராக. அப்போ அதனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ 12,000 இன்ட்டு 12.5/100 ஏன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணுறோம். அப்போ 120 இன்ட்டு 12 1/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 12 1/2 எப்படி எழுதலாம்? 12 2s are 24, 24 + 1 வந்து 25. அப்போ 120 இன்ட்டு 25/2 அப்படின்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60. ஸோ 60 இன்ட்டு 25 போட்டோம் அப்படின்னா 1,500 rupees அப்படின்றது வந்து கிடைக்குது.
இப்போ ரிமைனிங் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ரிமைனிங் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்? 12,000 மைனஸ் இந்த 1500 ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து 10,500. இதில் ரேஷியோ ஆஃப் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 6,000:9,000 விச் இஸ் ஈக்குவல் டு 6:9 இஸ் ஈக்குவல் டு 2:3. இப்போ ஏயினுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 10,500 இன்ட்டு அதாவது மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் ரிமைனிங் ப்ராஃபிட் அமௌண்ட்டில் 2/5. ஸோ அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10, 1 5s are 5, 2 0. அப்போ 2,100 into 2 is equal to rupees 4,200. அப்போ ஏயினுடைய ஷேர் அப்படின்றது rupees 4,200 ப்ளஸ் ஒரு 1,500 பிஸ்னஸையும் சேர்த்து மேனேஜ் பண்ணுறதற்காக. ரிமைனிங் அமௌண்ட் அப்படின்றது வந்து பிக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி 3 பேரும் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஏ அப்படின்றவங்க ஹோல் கேபிட்டலில் 1/3 கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பி அப்படின்றவங்க ஏ அண்ட் சி 2 பேரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ பியுடைய கேபிட்டல் அப்படின்றது ஏ ப்ளஸ் சியினுடைய கேபிட்டல் சேர்ந்தது. இப்போ ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 42,000 இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோன்றது தெரியல, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏயுடைய கேபிட்டல் அப்படின்றது 1/3 ஆஃப் எக்ஸ், ஸோ 1/3 ஆஃப் எக்ஸ் அப்படின்றது. பிஸ் கேபிட்டல் அப்படின்றது ஏ ப்ளஸ் சிஸ் கேபிட்டல் கொடுத்துருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து எக்ஸ் அப்படின்னா 2b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஏன் அப்படின்னா ஏ ப்ளஸ் சியுடைய கேபிட்டல் வந்து பிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது 2b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் எக்ஸ், அதாவது x/2. டோட்டல் கேபிட்டலில் 50% கான்ட்ரிபியூஷன் வந்து இவருடையது இருக்குது. இப்போ சியுடைய கேபிட்டல்னு பார்த்தோம்னா டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்லேருந்து மைனஸ் 1/3 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆஃப் எக்ஸ். இது வந்து ஏயுடைய கேபிட்டல், இது வந்து பியுடைய கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 கிடைக்கும். இப்போ 6x மைனஸ் 2x மைனஸ் 3x/6 அப்படின்றது வரும். ஸோ 6 மைனஸ் 2 4, 4 மைனஸ் 3 வந்து 1. அப்போ x/6 அப்படின்றது தான் சியுடைய கேபிட்டல். இப்போ இதில் இந்த ரேஷியோ வந்து போடுறோம். ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது A:B:C is equal to 1/3x is to 1/2x is to 1/6x which is equal to 1/3 is to 1/2 is to 1/6 அப்படின்றது. இப்போ 3 2 6க்கு வந்து எல்சிஎம் போட்டு அதை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2:3:1 அப்படின்றது வந்து கிடைக்கும். இப்போ ஏயினுடைய ஷேர் இஸ் ஈக்குவல் டு 42,000 into 2/6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 6 7s are 42. ஸோ 7,000 into 2 is equal to 14,000. பியினுடைய ஷேர்னு பார்த்தோம்னா 42,000 into 3/6. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 7,000 into 3ன்றது கிடைக்கும். அப்போ 21,000. சியுடைய ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா 42,000 into 1/6 which is equal to 7,000. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்றது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா பியுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஏ ப்ளஸ் சி சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 14,000ஐயும் 7,000ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பியினுடைய இந்த ஷேர் அப்படின்றது கிடைக்கும். 14,000 + 7,000 அப்படின்றது 21,000. ஸோ த ஆன்சர் வந்து கரெக்ட். அண்ட் ஃபைனல் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் பி அப்படின்றவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது 5:4 இருக்குது. அவங்களுடைய ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்றது 3:4 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. இப்போது ஏ அப்படின்றவங்க அவங்களுடைய மணியை 11 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது பி அப்படின்றவங்க அவங்களுடைய அமௌண்ட்டை எத்தனை மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாக ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா சேம் டேர்மில், அதாவது சேம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து டிஃப்ரெண்ட் மந்த்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களுடைய இந்த ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகுது. இப்போது பி அப்படின்றவங்க எக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேஷியோ, அதாவது இந்த 5 அப்படின்றதுலேருந்து எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ 11 மந்த்ஸ்க்கு. ஸோ 5 into 11 is to 4 into எக்ஸ் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 55 is to 4x அப்படின்றது, இதை வந்து 55/4x அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 55/4x is equal to 3/1. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 4x into 3 is equal to 12x which is equal to 55. அப்போது x is equal to 55/12. இதை வந்து நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம்.
12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48, 12 5s are 60 வந்துரும். ஸோ 4 தான் போடுற மாதிரி இருக்கும். 12 4s are 48. ஸோ ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4, இங்கே 15, இங்கே 7 கிடைக்கும். இங்கே பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 12 5s are 60, பேலன்ஸ் 10 கிடைக்கும், இன்னொரு 0. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 4.5 மந்த்ஸ் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4.5 மாதத்துக்கு இவங்களுடைய அமௌண்ட்டை வந்து பி அப்படின்றவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏ அப்படின்றவங்க அவங்களுடைய மணியை 11 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றது 3:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. பார்ட்னர்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது ஒவ்வொரு சம்ஸும் ஒவ்வொரு மாடலில் வந்து வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஸ்பீட்னஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டு லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in other session. Until then, take care and bye-bye.